ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் பிளான் டைரியோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி என்னோடய மருந்தடிக்கிற நாள். நான் மருந்து அப்படின்டா அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் பருப்பு கழுவுற தண்ணி, அதுக்குள்ளேயே வேப்பிலை, நொச்சி, எருக்கு, துளசி, கத்தாழை அப்படின்ட்டு கொஞ்சம் இலைகளையும் போட்டு எல்லாத்தையுமே ஒரு 10 நாளைக்கிட்ட ஊற விட்டுருவேன். ஊற விட்டு அதை பிறகு வடித்து அதுக்கு பிறகு தான் எல்லாத்துக்குமே அடிக்கிறது, ஸ்ப்ரே பண்ணுறது. இதனோட வெண்டி செடி பாருங்கள், எல்லாத்துலேயுமே காய் இருக்குது. இப்போ தான் முதல் தடவையாக காய்க்குது. ஸோ எல்லாத்துக்குமே மருந்து அடிச்சிடலாம். இது பால் வெண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய காய், அதை மாதிரி ஆக கடும் பச்சையெல்லாம் வராது, கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு கலர் தான். இந்த காயும் பாருங்க, நல்ல பெரிய காய் தான், இன்னும் கொஞ்சமே பெருசாக வரும். இது உருளைக்கிழங்கு. இப்போ நிறையெல்லாம் நடையில் 2-3 முளைப்பு வந்துருந்துச்சு, கொண்டு வந்து நட்டுன்னு வளர்ந்துட்டு நீ அறுவடை செய்கிற டைம் வந்துட்டு தான் தெரியும் கிழங்கு வருதா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு. இது வண்டி 2-3 நாளாக பறிக்காமல் விட்டேன், அது அப்படியே முத்தி போச்சு. அதோட அப்படியே விதைக்க விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் காய் கடைசியில் தான் விதைக்க விட வேணும். காய்க்கும் போது விதைக்கு விட்டிங்கன்னா காய் குறைஞ்சிரும், காய்க்கிறது குறைஞ்சிரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெண்டின்றது அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணிடணும். இல்லை மரத்தில் விட்டோம் அப்படின்னா கட்டாயம் முத்திடும். முத்தின பிறகு ஒன்றுமே செய்யலாது. இது என்னோட ஒட்டு கத்திரி, கொஞ்சம் பூ மொட்டுகளோடு இருக்குது. ஒட்டி இருக்கிறது தெரியுதா? இது ஒட்டு கத்திரி, நிறைய மொட்டுகள் வந்திருக்கு. இது வெங்காயம், அதுவும் அப்படித்தான் முளைப்பு வந்ததால் கொஞ்சத்தை நட்டு வச்சுருந்தேன். அது பாருங்கள், பூத்து இருக்கு. இதுலேருந்து தான் விதி எடுக்கிறவங்க வெங்காயத்துக்கானது. 4-5 வெங்காயம்ன்றதால பூவை விட்டு பிரயோசனம் இல்லை, பறிச்சிடலாம். ஆனால் அது சமையலுக்கு உதவ போகிறதில்லை, காணாது, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு நான் முதலாக ஒட்டு வச்ச கத்திரிக்கணுன்னு சொல்லி ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். அது அப்படியே மாடு சாப்பிட்டு போயிடுச்சு. நிறைய பூக்கள் பிஞ்சுகளோடு இருந்துச்சா, வந்து பார்த்தா மாடு சாப்பிட்டு தான் இருந்துச்சு. வெட்டி விடுவோம், பார்ப்போம். வந்தால் சரி, இல்லாட்டிக்கு பட்டு போதும் வளருதான்னு தெரியல. வெட்டி விட்டுட்டு மருந்து கொஞ்சம் அடிச்சு விடலாம். பைத்தங்கொடி 2-3 கண்டு தான் நிற்குது ஒண்டா. இது எல்லாமே என்னோட செம்பருத்தி செடி கலெக்ஷன்ஸ் நிறைய விதத்தில் இருக்குது. இனிமேல் பூக்க துவங்கல, இப்போ தான் கொஞ்சம் நட்டுருக்கேன். மிச்சம் எல்லாமே மழை காலத்தால் வெட்டி விட்டுருக்கேன். திரும்ப தளிர் வருது. ஓகே, தேங்க்யூ.